வணக்கம் மக்களே, நம்ம இப்போ எங்கே இருக்கோம் பார்த்தீங்களா? தடிக்காட்டில் இருக்க மலைமேல் ராக்ஸ். நம்ம இப்போ மேலே போய் பார்க்க போகிறோம். 18 பாறைகள் இருக்காங்க. என்ன சிறப்பம் சொன்னால் மேலே ஒரு கோயில் இருக்குது. கோயில் பக்கத்தில் 18 பாறை இருக்குது. 18 பாறைக்கு ஒரு பேர் இருக்குது. ஒரு பேருக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல சிறப்பான வரலாறு இருக்குது. அது முதல் பேர் சஜி. அந்த வரலாறு நாங்கள் இப்போ என்னென்னு பார்க்க போகிறோம். என் கூட நீங்களும் வாங்க, ஒன்றா பார்க்கலாம். எல்லாம் எப்படி இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். கூட்டாரே, നമ്മളിപ്പം പോകുന്നത് എവിടെയാണെന്ന് വെച്ചാൽ மலைமேல் பாறைக்கு மேலே ஏறக்கூடிய வழி தான். கொஞ்சம் ஏற்றமாக தான் இருக்குது. நாங்கள் 3 பேரும் போய்கிட்டு இருக்கோம். ஒரு குத்தி ஏற்றம் பார்த்துக்கோங்க. வண்டி இந்த செகண்ட் கியரில் ஏற முக்குது. சஜின வண்டி இந்த ஃபஸ்ட் கியரை போட்டார். அடுத்த ரோடு கியரையும் போட்டுருவார் போல். பாருங்க காய்ஸ், இந்த பாறை பார்த்தீங்க, இதான் மலைமேல் பாறை. கோயில் பாறை. ரீச் ஆகிட்டு கோயில் வளாகம் பார்க்கிங் 4 வீலர். ஸ்ரீ நாராயண குருவின் பாதை. மகாதேவர். நிறைய பேர் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். வண்டி மேலே போகலாமா? வண்டி அங்கே வேண்டாம் போட்டு போகுது. வண்டி பைக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா வண்டி வரைக்கும் ஒரே ஒரு நடந்தால் நம்ம போகணும். கோயிலுக்குன்னு சொல்லியிருந்தோம். மேலே அந்த கோயில் தான் சிவன் கோயில். பக்கத்தில் போய் கிடைக்கலாம். பார்த்தீங்கன்னா இங்கே தர்மசாஸ்தா கோயிலுக்கு சின்னதாக இருக்குது. இங்கே அந்த பக்கம் வந்து சிவன் கோயில் பெருசாக இருக்குது. ஆனால் அந்த பக்கம் சிவன் கோயில் போக முடியாது. அடைச்சிருக்காங்க. தர்மசாஸ்தான் ஐயப்பன். ஒரு டைமுக்கு தான் திறப்பாங்க போல. அந்த கேட் அடைச்சி கேட்டோம், போக முடியாதுட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மலைமேல் பாறைக்கு வந்துட்டோம். ஃபஸ்ட் டிக்கெட் கவுண்டரில் போய் டிக்கெட் எடுக்கணும். ஒரு ஆளுக்கு எவ்வளோன்னு தெரியல. நாங்கள் 3 பேர் இருக்கோம். டிக்கெட்டை காணிக்கும், எடுத்துகிட்டு சொல்லுவேன் எவ்வளோன்னு. ஒரு ஆள் 20. ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா டிக்கெட் 20 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. நாங்கள் மொத்தம் 3 பேர் 60 ரூபா ஆயிருக்கு. டிக்கெட் எடுத்தாச்சு. ஃப்ரீயெல்லாம் இல்லை. நம்ம வந்துட்டோம், மலைமேல் பாறைக்கு வந்துட்டோம். இங்கேருந்து பார்க்க எப்படி இருக்குது பாருங்கள். இந்த வியூ பாருங்கள். இது நாங்கள் வந்து டைம் வந்து அன்டைம் ஆகி போயிடுச்சு. சீசன் கஷ்டம் வந்து நல்ல மொத்தம் மிஸ்டாக இருக்கும். தெரியாது. இங்கோட வந்திருக்கோம். ரொம்ப பக்கத்தில் கூட கண்ணுக்கு தெரியாது. அவ்வளோ பனிமூட்டமாக இருக்கும். இவ்வளோ இடத்துல பனி வந்து எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள். அதே இந்த பக்கம் பாருங்கள், செம்ம அழகாக இருக்கும் இந்த இடம். மக்களே, இந்த இடம் எப்படி இருக்குன்னா ரொம்ப அமைதியாக, நல்ல பீஸ்ஃபுல்லாக அவ்வளோ சவுண்டாச்சு பாட்டு போடுதாங்க. அமைதியாக இருக்குது அவனுக்கு. நீங்கள் ஏன் வாய்ஸை கேளுங்க. வியூ அங்கிட்டு பாருங்கள், அங்கிட்டு திருப்புங்கண்ணே. எங்கள் முகத்தை பார்த்து போர் அடிச்சு போயிடும். நீ அங்கிட்டு திருப்பி அங்கிட்டு பாருங்கள். பாருங்கள் இந்த வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த ஃபோனில் எவ்வளோ கேப்சர் பண்ண முடியும் தெரியல. ஆனால் எப்படிப்பா கண்ணுக்கிட்ட தூரம் வரைக்கும் இந்த மலை அடுக்குது. அப்படி திட்டு ஒரே லேயர் அப்படியே போயிருக்குன்னு ஃபோனை குத்தம் சொல்லாங்க கேட்டிங்களா? எடுக்க இடம் குத்தம் சொல்லணும். எடுக்க ஆள் சரியில்லை. ஐ லவ் மலைமேல் பாறை. இங்கே பார்த்தீங்களா எப்படி வச்சுருக்காங்க? ஐ லவ் மலைமேல் பாறை. இந்த இடம் கரெக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மலைமேல் பாறை கொல்லம் டிஸ்ட்ரிக்ட் புனலூர் பக்கத்தில் தடிக்காடு இருக்குது. தடிக்காட்டிலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் இல்லை 1.5 கிலோமீட்டர் இல்லை 2 கிலோமீட்டருக்குள்ளே தான் ஒரு மலை மேலே ஏறி வரணும். வந்தால் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு கோயில் ஐயப்பனை கும்பிட்டுட்டு நேரம் வந்தீங்கன்னா அந்த வியூ பாயிண்ட் தான். கோயில் சிவன் கோயில் ஐயப்பன் கோயில் பக்கத்தில் இருக்குது. அப்போ உங்களே பக்கத்தில் இருக்காங்க. இங்கேருந்து உட்காந்தோடனே அப்படியே வினித்து நான் ஆஃப் ஆகிட்டோம். நல்ல காற்று, நல்ல வியூ, அமைதியாக இருக்குது. கொஞ்ச நேரம் இங்கே இருந்துட்டு தான் அங்கிட்டு போகணும்.
18 பாறைங்க ஒரு ஹிஸ்ட்ரி 18 ஹிஸ்ட்ரி இருக்குது. ஒரு பாறை போகும்போது அதை பற்றி சொல்லி போகிறோம். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக வரும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்தீங்கன்னா இங்கே டீ குடிக்க போகிறோம். டீ கடை உள்ளே இருக்கு. டீ குடிச்சு வந்து அடுத்து பேசுவோம் வாங்க. அது ஆக்சுவலாக லைட்டு அதை மாதிரி என்னமோ ஒரு சாணம் இருக்குது. ரெண்டு பக்கம் ஓட்டையாக இருக்குது. ஒரு நாள் போட்டு வைக்க முடியாது. இன்னும் ஸ்டிக் இருக்குது. அந்த ஸ்டிக் மூவ் ஆகுது. லைட்டு போட்டு வைக்கிற லைட்டு கெட்ட ஓடதாக இருக்க முடியும். சிலப்போ அப்படியே தான் இருக்குது. இதே பஸ் நினைச்சு தலையில் வைக்கிறதா இருக்கும். அப்படி இல்லை, ஏதோ போட்டு வைக்கிறது வச்சு போட்டு வைக்கிறதா இருக்கும். அது கிராஃப்ட் ஐட்டம்ஸ் போட்டு வைக்கிறதா இருக்கும். மீன் பிடிக்க யூஸ் பண்ணலாம். இங்கே பாருங்க, பேம்பு. இது பாருங்க, வெட் லைட். வெட் லைட் இல்லை, டேபிள் லைட். டேபிள் லேம்ப். ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. வயர் கனெக்ஷன் கீழே இருக்கு. ஃபுல்லு பேம்பு. இது தடி, இது பேம்பு, இது பேம்பு. இது பார்க்க அழகா இருக்கு. ஆனால் என்னதுன்னு தெரியல. உங்களுக்கு தெரியாது சொல்லுங்க. போட்டு வைக்க பாருங்க, மலைமேல் பாறை வந்துட்டோம். என்ட்ரன்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். டீ அடிச்சிட்டோம். போயிட்டு 18 பாறையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுவோம். வினித் ஒன்றுனா எக்ஸ்பிளைன் பண்ணுவான். பாங்க எப்படி இருக்குன்னு. வாரம் ஏறி வாரம் கீழே ஃபுல்லா பெரிய பெரிய கல் போட்டுருக்காங்க. எல்லாம் கருங்கல்லு. டைல கீழே ஒன்றும் கிடையாது. லாரி இருந்தாலும் ஒன்றும் ஆகாது. வாங்க இங்க வாங்க. எப்படி அட்டாசமா இருக்கா? உட்காந்து பேச வைக்க இந்த இடம். இப்போ வாங்க ஃபர்ஸ்ட் பாறை பார்ப்போம். என்ன போட்டுக்கோன்னா குடப்பாறை. குடை மாதிரி இருக்க பாறை. அங்கதான் ஃபர்ஸ்ட் போறோம். இந்த மரத்துக்கு ஏதோ சிறப்பம். மரத்துக்கு கொஞ்சம் கூலி அதிகமாக இருக்கு. குடப்பாறைக்கு போகிறோம். குடப்பாறை பக்கத்தில் நிறைய பாறைகள் இருக்குது. பாறைமடம் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. இங்கே இருந்து பாருங்க, பாறை தான் கேட்டீங்களா? இந்த கற்காலத்தில் இங்கே மனுஷங்க இருந்ததுக்கான அடையாளங்கள் இருந்துச்சு. ஆர்கியாலஜிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. இங்க பாருங்க, இது பாருங்க பிரம்மாண்டத்தின் உச்சம். இங்க பாருங்க, 2 பாறை. சிங்கிள் பாறை 2 பாறை. ஒரு பாறை இப்படி கரெக்டாக வெட்டி எடுத்த மாதிரி இருக்கு. அதுக்கு மேலே ஒரு பாறை குடமா நீட்டிட்டு இருக்கு. இயற்கையில வந்து பாறை பிளவுட்டு தனியாக போய் கிடந்துருக்கும். ஒரு பிளவுட்டும் இல்லை. ஓட்ட போட்டு செம்பருத்தி வேற செம்பருத்தி வள வசனால அவங்க அந்த அது வளரும் போது கொஞ்சம் உடைச்சு பாருங்க. உடச்சி பெருசாகும். அப்புறம் அமைச்சர் மக்களே, இனித்து ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லுதான். உண்மையா இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க, பொய்யா இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. அவனை திட்டு களி ஊத்துங்க. இது ஆக்சுவலாக நினையாதுன்னா மழை பெய்யும். அத்தியாவசியம் நினையாம நிற்கிறான். முக்கியமான கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது பிளாஸ்டிக் ஃப்ரீ ஜோன். அப்படின்னா இங்கே பிளாஸ்டிக் போடக்கூடாது. ஏன்னா நிறைய வன மிருகங்கள் இங்கே வந்து தண்ணி குடிக்கும், புல்லு சாப்பிடும். அப்போ அதாவது போட பிளாஸ்டிக் ஏதாவது மிருகங்கள் தெரியாதனம் மானோ ப்ளாவோ காட்டுக்குள்ளே சாப்பிட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஜீரணிக்காது அப்போ மிருகங்கள் இறந்து போயிடும். அதனால கேரளா பொறுத்த வரைக்கும் ரொம்ப இயற்கையை பாதுகாப்பாங்க. அதனால இதுவும் பிளாஸ்டிக் ஃப்ரீ ஜோனாக வச்சுருக்காங்க. அங்கங்கே குப்பத்தட்டி வச்சுருக்காங்க வேஸ்ட்டு போடுறது. கொண்டு வந்துக்கலாம், கீழே போகக்கூடாது, வேஸ்ட்டு போடுறது. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம கொடப்பாறைக்கு வந்தோம். கொடப்பாறை கீழே பார்த்துட்டோம், அதுக்கு மேலேயும் பார்த்துட்டோம். இப்போ அடுத்த பாறைக்கு போவோம். எந்த பாறைக்கு தெரியல, அடுத்த பாறையும் பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு ஹிடன் ஸ்பாட் இருக்குது இந்த இடத்துல. என்ன ஸ்பாட்டு? ஹிடன் ஸ்பாட். ஹிடன் ஸ்பாட். ஆமாம், ஹிடன் ஸ்பாட். அது என்னது? பிபிஎஸ் படிச்சனால எனக்கு இங்கிலீஷ் நார்மலாக பேச முடியாது. சரி, ஓகே. ஹிடன் ஸ்பாட். இப்போ பாருங்க,
மக்களை நாங்கள் பார்த்துருக்கும் போது அங்கே தூரத்தில் ஒரு இடம் பார்த்தோம், குகை மாதிரி, பாறையில் குகை மாதிரி இருக்கு. அது ஒரு முன்னாடி குகை பழைய காலத்தில் மக்கள் வாழ்ந்த அடையாளக்கான்னு பார்க்க போகிறோம். இது மஞ்சுமேல் பாய்ஸில் பார்த்த மாதிரிலாம் இருக்கு. இங்கே பாருங்க, டிஸ்கவரி அனிமல் பிளானட் மாதிரி இடத்தெல்லாம் பார்த்துருக்கோம். உள்ள அனகோண்டா இருக்கா மலைப்பாம்பு இருக்கான்னு தெரியல. உள்ளே பார்ப்போம். உடப்பாறாங்க எல்லாம் அப்படிதான் இருக்கு. உள்ள போ பெருமிச்சுக்க ஒன்றும் தெரியல. எவன் வந்து கண்ட ஒன்று லைட்டாக பயமாக தான் இருக்கு. உரி குப்பி தண்ணி குப்பி மக்களுக்குள்ளே போக முடியாது கேட்டிங்களா. பாறை இடம் சரியில்லை, சேஃப்டி கிடையாது. உள்ள போய் மாட்டிக்கிட்டி ஐட்டம்னா சேஃப்டி கிடையாது. வந்துட்டுனா அந்த காலத்தில் யாராவது நமக்கு வேண்டிய வலை சுற்றி வச்சுருந்தாங்கன்னா போச்சு. உள்ள தேன் மீன் இருக்கு போல, தேன் மனம் உள்ள. அடுத்தது நாடுகாணி பாறை இருந்துச்சு. அது மேலோடியா இதா நெக்ஸ்ட் நாடுகாணி பாறை. நாடுகாணி பாறை கொஞ்சம் ரிஸ்காக இருக்கு கேட்டிங்களா. அப்படி பண்ணாங்கன்னா இப்படி ஒன்றும் இல்லை. அவர் செஞ்சு படிச்சா வச்சுக்கோங்க, படிச்சு நீங்கள் அவங்க ஆளுங்க வராங்க, அவங்களுக்கு எடுக்கீங்க. மேலே ரூம் மாதிரி இருக்கு. எனக்கு ஒன்று வாஷ்ரூமாக தான் இருக்குன்னு தோணுது. வாஷ்ரூம் தான் பார்ப்போம். மொதல் பாறையை பார்த்தாச்சு, கொடைப்பாறையை பார்த்தாச்சு. இப்போ மூணாவது பார்ப்போம். ரெண்டாவது பாறை நாடுகாணி பாறை. அப்போ 4வது பாறை 5வது பாறை இது மொத்தம் 18 பாறை இருக்குது. இந்த 18 பாறையும் பார்க்கணும். டைம் வேறு 6 மணி ஆக போகுது. அதுக்கு முன்னாடி சன்லைட் போக முன்னாடி எல்லா பாறையும் ஒரு பாறையாக பார்த்துடலாம். ஏன் என்ன மென்ஷன் பண்ணியிருக்குன்னா டிடிடிபி பி கேர்ஃபுல் ஸ்டாண்டிங் நியர் த எட்ஜ் ஆஃப் த ராக். பாறையோட ரொம்ப எட்ஜுக்கு போகக்கூடாது அப்படின்னு போட்டுருக்கு. கவனமாக இருக்கணும் போட்டுருக்கு. ஏன்னா ரொம்ப ஹைட்டில் இருக்கும், ஜஸ்ட் மிஸ் ஆனாலும் கீழே போயிடும். அதனால் பாதுகாப்பாக இருக்கணும். மிஸ் ஆனாலும் மிஸ்டு கால் ஆயிரும். அதான் மலையாளத்தில் போட்டிருக்கு. பாறையோட அதிகத்து போயிருக்கிறது அபகடம், சுரட்சிதாக்குவா, சூசிக்குவா. நம்ம இப்போ 2 பாறைக்கு இடையில போக போகிறோம் பாருங்க. வாங்க கைஸ், வந்து பாருங்க. பாருங்க, எங்களோட அடையாளத்தை பதிய வைக்கும். கல்வெட்டு வெட்ட முடியாது இந்த காலத்தில். அதான் பாருங்க, அது எஸ் தான், 5 மாதிரி தான் இருக்கும். எஸ் அது 5 மாதிரி இல்லையே, ஒன்றுமே தெரிய மாட்டேங்கிறது. இழுத்து ஒழுங்காது. இங்கே பாருங்க, விஎஸ்ஆர்னு எழுதாச்சும் ஒன்று அப்படி எழுதிக்கலாம் பாருங்க. V5R வி மட்டும் தெரியுது, V5R. இப்போ நாடுகாணி பாறை சிறப்பம்சம் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த பாறைக்கு மேலே ஏறினா 360 டிகிரி இந்த ஊரை சுற்றி பார்க்கலாம். சரியான வியூ. வாங்க பார்க்கலாம் எப்படி. பண்ணிக்கிட்டு இல்லைடா. இங்கே பாருங்க. வவ்வால் போட்ட மட்டும் பறந்து வரான் அந்த இடத்துல. அட்டகாசம். அட்டடா. போன வாரம் பாண்டவபுரம் பாறை இப்போ உருவங்கிற ஒரு 80% சேம் தான். அட்டகாசமாக இருக்குது. அது இதோட வேற லெவல். ஆனால் இது நல்லா அங்கிட்டு போனால் தெரியும். இதில் 360 அங்கிட்டு போயிட்டு பார்க்கலாம். ஆனால் அங்கேருந்து என்ன சன்செட் பார்க்க முடியும். இங்கே நல்லா சன்செட் தெரியுது. அட்டகாசமாக இருக்குது. மக்களை இதுதான் நாடுகாணி பாறை 360 வியூ. இது பார்த்தா சுற்றி பார்க்கலாம். ஃபுல்லும் தெரியுது. எல்லாம் பாருங்க, சுற்றி பார்த்தா எல்லா இடம் வந்து மலை தான். திட்டா இருக்குது. இது ஹைட்டாக இருக்குது. கீழே இதுதான் கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது. கீழே எல்லாமே இருக்குது. கண்ணுக்கிட்ட தூரம் இருக்குது. அப்போ அங்கங்கே சின்ன சின்ன சிட்டி தெரியுது, டவுன் தெரியுது. மக்களே பாருங்களா, சன்செட்டு. இன்னொரு கொஞ்ச நேரத்தில் சன்செட் ஆயிரும். மக்களே இங்கே பாருங்க, சன்செட் எடுக்கலாம் தான் வெயிட் பண்ணோம். இங்கே வந்து நாங்கள் ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம நேரத்துக்கு அந்த மேகம் மூடிச்சு சன்செட் நாங்கள் பார்த்துட்டோம். ஃபோனில் கேப்சர் பண்ண முடியல. ஆனால் மேகம் மூடிட்டு பாருங்க. ஆனால் செம்ம அழகாக இருக்குது.
கீழே மொத்தம் எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்க. வரும்போது நாங்கள் மட்டும் தான் இருந்து இப்போ கீழே பாருங்க பாருங்க நிறைய பேர் இருக்காங்க. எப்படி இருக்குது? சூப்பராக இருக்கா? வந்து என்ஜாய் பண்ணுங்கள் கண்டிப்பாக. வினித்து சன்செட்டுக்கு வெயிட் பண்ணி டயர்ட் ஆகிட்டான். அப்படியே காணிங்க அவனை இங்கே பாருங்க உறங்கிட்டான். இந்தே உறங்கிட்டான். ஐயோ உறங்கிட்டான். இது எந்திரி உறங்கிடவே செஞ்சுட்டேன். போவோம் வா. நல்ல காற்று உறங்கிட்டான். வா வாங்கிட்டு போவோம்பா. நேரம் ஆகிட்டு மாடி எந்திரி. இந்த வீடியோ போடுறவங்களோட மெயின் நோக்கமே முதல்ல சொன்ன மாதிரி இந்த ஹிடன் ஸ்பாட்டை காணிக்கை தான், எக்ஸ்ப்ளோர் பண்ணது தான். இப்போ அதில் வந்து நாங்கள் ஒரு 3-4 இடம் போட்டிருக்கோம். வாரம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. நாங்கள் போட எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறது தான் போட்டோம். சின்ன பட்ஜெட்டில் உள்ளது தான். ஆனால் நல்ல ஒர்த்தானது. இந்த வேறு பட்ஜெட்டில் அது ஒரு காரணம். இதான் இது உண்மையாக சொல்லுவோம். வாரவங்க எங்களான கான்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து உங்களுக்கு கைட் பண்ணி தரோம். பார்த்தீங்களா கைஸ், இந்த இடத்துல மொத்தம் ஃபுல்லாக இருக்குது. ஒரு யானைன்னா கூட தெரியாது அந்த மாதிரி இருக்குது. சூப்பர். இங்கே பாருங்க அருமையாக இருக்குது. இங்கே பாருங்க என் ஹைட்டுக்கு இருக்குது. புல்மேடு என் ஹைட்டுக்கு எங்களோட ஹைட்டாக இருக்குது. எங்களோட பச்சை ஹைட்டாக புல்லு அப்போ எப்படி இருக்கு? எங்களோட ஹைட்டாக தான் அம்மா அட்டாசமாக இருக்குது. ஆனால் இந்த கையில் கொஞ்சம் அறுக்குது. இங்கே பாருங்க கேம்பு மாதிரி ஏதோ கேம்பு வந்துருக்காங்க நினைக்கிறேன். அந்த பாறைக்கு தெரியுமாங்க பாருங்கள். கை சூண்டி காணிக்க முடியாது. அந்த எங்கள் பின்னாடி இருக்காங்க. கேம்பு மாதிரி இருந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ரொம்ப நேரம் வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம். நீ ஏன் வாட்ச் அவங்க இருக்கதை பார்த்தோம். தமிழில் சொன்னால் கரெக்டாக இங்கிலீஷ் சொன்னால் வேறு மாதிரி வருது. ரெண்டு ஒன்றா தானே சொன்னேன். இருக்கிறத பார்த்தோம் ரெண்டு ஒன்று தானே. இதான் 12 பாறை இருப்பான். 100 பாறை இருக்குல்ல, அந்த 12 பாறை இருப்பான். இதுதான் பியூட்டி. இங்கே பாரு எப்படி இருக்குன்னு. மக்களை நம்ம இப்போ மலைமேல் பாறை மேலே நிற்கும். மலைமேல் பாறையில் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. 18 பாறை இருக்குது. நம்மளால் போக முடியல. நம்மளால் போக முடிஞ்சு 2-3 பாறை தான் போக முடிஞ்சுது. முடிஞ்ச அளவுக்கு நல்லா ஒர்த்தாக தான் இருக்குது. அருமையாக இருக்குது. நல்ல சன்செட்டு சூப்பராக இருக்குது. வியூ சூப்பராக இருக்குது. இந்த இடமும் நல்லா அருமையாக இருக்குது. இயற்கையான காற்று, இயற்கையான ஒரு நாய்ஸோட சூப்பராக இருக்குது இடம். இதே மாதிரி இன்னொரு வித்தியாசமான வீடியோட சந்திப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். உங்களிடமிருந்து விடைபெறுவது VSR Vlogs. வினித், சஜி, ரஞ்சித். மறக்காம வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அப்படியே ஷேர் பண்ணி எங்கள் வியூஸ் அப்படியே அதிகப்படுத்துங்க. ஆவட்ட மசங்க தப்பிச்சு போட்டு உங்க பிரச்சனை பொழைச்சிக்கிட்டு தான்.